பேபி. ஆமால. அது ஞாபகம் இருக்குதா இல்லையா? எஸ், இட்ஸ் மீ. இருக்கு ஞாபகம் இருக்குங்க. என்னமோ நீ இப்படி மறந்துட்டான்னு சொல்றது பார்த்தா பயமா தான் இருக்குது. ஏங்க இந்த பயம்லாம் உங்களுக்கு வேணாங்க. கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் தான் நிறுத்துவேன். என்ன பண்ணலாம் தான் 24 hours நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணலாம்? யோசி நல்லா யோசி. இவங்க பாட்டுக்கு யோசிச்சுட்டு போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன யோசிச்சுட்டு இவங்க பாட்டுக்கு தூங்க போயிட்டாங்க. ஏங்க என்ன ஆனா ஒன்ன வரவிட மாட்டேன். கல்யாணத்துக்கு வர்ற எல்லா சொந்தக்காரங்களுக்கும் நாங்க சொல்லாமலே ஒன்னு இந்த வீட்டுல எந்த இடத்துல வச்சிருக்கோன்னு அப்ப தெரியும். அதுக்கப்புறம் எந்த சொந்தக்காரங்களும் உன்னை மதிக்க மாட்டாங்க. இனிமே பாரு, கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் பண்ற ஒவ்வொன்றும் உனக்கு மரண அடியாதான் இருக்கும். வாட்? என்னமா? சௌமியாவை காணுமா? நல்லா தேடி பாத்தியா? வீடு ஃபுல்லா தேடிட்டேங்க, அவளை காணோம். அத்தை, மொட்டை மாடியில் பாத்தீங்களா? அப்புறம் வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன்னு சொல்ற? மாப்பிள்ள, நீங்க மொட்டை மாடியில் போய் பாருங்க. சரி மாமா. உனக்கு பகல்லே பசுமாடு எங்க இருக்குன்னு தெரியாது. மா, சௌமியா எங்க இருக்கான்னு போய் பாரு. சரி சித்தப்பா. சௌமியா, டோடி பேபி. மா, என்ன பிரபு? சத்யா கிச்சன்ல இருக்காங்க. இல்லையேப்பா. இல்லையா? அவங்க எங்க போனாங்க? எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியும். நான் நினைக்கிற மாதிரி நடந்திருந்தது. இந்த வீட்டுல 2 கொலை வேணும். என்னம்மா இப்படி சொல்றாரு? தம்பி, எதுக்கு இப்ப இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சௌமியாவையும் காணோம், உங்க மருமகளையும் காணோம். அப்படின்னு என்னங்க அர்த்தம்? நான் இப்ப பார்த்தேன். எப்ப பாத்தீங்களா? எங்களை பார்த்துட்டு 2 பேரும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கீழே வராதீங்க. நான் கீழே போய் விளையாட்டா ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. கீழே வந்து சீரியஸா ஏதோ பண்ணிட்டீங்க போல. இது எல்லாரும் இவ்வளவு டென்ஷனா நடந்துருமோன்னு கற்பனை பண்ணீங்களே, அதே மாரி கூட நடக்கலாம். அதனால இனிமே சௌமியாவை கண்ணுங்க அர்த்தமா பாத்துக்கோங்க, சரியா? ஏமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்னமா கற்பனை பண்ணோம்? கொஞ்சம் குனிய. காதல சொல்ல போறியம்மா? சொல்லுமா. தண்டம். அப்பா, நீங்க போன வாரம் இந்த பூஜையை பத்தி சொன்னப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா நான் இந்த பூஜையில கலந்துக்கணும்னு. சரி வா போலாம். வரலட்சுமி பூஜையா? இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த குப்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நாளைக்கு பூஜையில வச்சு எல்லாரும் முன்னாடி இவளை எப்படி அவமானப்படுத்துறேன்னு மட்டும் பாருங்க. என்னம்மா? 5 நிமிஷத்துல எல்லாம் ரெடி ஆயிடும். நீங்க போய் அங்க இருங்க, சரியா? சரிம்மா.
ஆ இன்னும் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுங்க. சாப்பிட்டுருங்க. சரிங்க. நான் வேணா ஏதாவது ஐடியா தரலாமா? என்கிட்ட பிஎன்சி எல்லாம் கைதட்டி ரசிக்கிற மாதிரி ஒரு ஏ கிளாஸ் ஐடியா இருக்கு. அத சொன்னா நீ மெய் சிலுத்து போயிருவ. சொல்லவா? நீ இப்படி பில்டப் கொடுக்கும் போதே தெரியுது. ஏதாவது மொக்க ஐடியாவை கொடுத்து இப்ப நீ என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைம் இல்ல. நான் இப்ப ஏதாவது உடனே யோசிச்சாகணும். அதனால நானே யோசிச்சுக்கிறேன். நீ சும்மா இரு. உட்கார வைப்பாங்க. முக்கியமான ஆளுங்களை தான் உட்கார வைப்பாங்க. இன்னைக்கு அந்த குப்பத்தை உட்கார வைக்க போறேன். ஏமா, அவளை அசிங்கப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு முதல் மரியாதை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி முன்னாடி உட்கார்றவங்க என்ன பண்ணணும்? ஸ்லோகம் சொல்லணும். இந்த குப்பத்துக்கு தான் கடவுள் நம்பிக்கையே கிடையாதே. அப்புறம் எப்படி அவ ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவா? சூப்பர் ஐடியாமா. மரியாதை கொடுக்கற மாதிரி கொடுத்து அவளோட மானம் மரியாதை எல்லாத்தையும் வாங்கணும். வா. எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல? ரெடி ஆயிடுச்சு. சரி, பூஜை ஆரம்பிச்சிடலாம். வாங்க. சத்யா, நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்க? நீயும் இந்த வீட்டு மருமக தானே? போய் அண்ணி பக்கத்துல உட்காரு. என்ன அப்படி பாக்குற? இல்ல, நீங்களா இப்படி பேசுறீங்கன்னு ஆச்சரியமா இருக்குது, அதான். இங்க பாரு, நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா மத்தவங்க முன்னாடி எங்க வீட்டு மருமகளை நான் என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ முன்னாடி போய் உட்காரு. போங்க. லட்சுமியே போற்றி, ஸ்ரீ தீர்த்தலட்சுமியே போற்றி, ஸ்ரீ திவ்யலட்சுமியே போற்றி, ஸ்ரீ நாகலட்சுமியே போற்றி, ஸ்ரீ நித்யலட்சுமியே போற்றி, ஸ்ரீ நிர்மல லட்சுமியே போற்றி, ஸ்ரீ நீலலட்சுமியே போற்றி, ஸ்ரீ பதுமராக லட்சுமியே போற்றி, ஸ்ரீ பவலலட்சுமியே போற்றி, ஸ்ரீ பக்தலட்சுமியே போற்றி, ஸ்ரீ பத்மலட்சுமியே போற்றி, ஸ்ரீ பங்கஜலட்சுமியே போற்றி, ஸ்ரீ பராக்கிரம லட்சுமியே போற்றி, ஸ்ரீ பார்க்கடல் லட்சுமியே போற்றி, ஸ்ரீ பாக்யலட்சுமியே போற்றி, ஸ்ரீ வரலட்சுமியே போற்றி, ஸ்ரீ வித்யாலட்சுமியே போற்றி, ஸ்ரீ விஜயலட்சுமியே போற்றி, ஸ்ரீ விமல லட்சுமியே போற்றி, ஸ்ரீ விஷ்ணு லட்சுமியே போற்றி, ஸ்ரீ வீரலட்சுமியே போற்றி, ஸ்ரீ வேங்கடலட்சுமியே போற்றி, ஸ்ரீ வேணுலட்சுமியே போற்றி, ஸ்ரீ வைடூரிய லட்சுமியே போற்றி, ஸ்ரீ வைரலட்சுமியே போற்றி போற்றி. இந்தாங்க.
தீர்க்க சுமங்கலியா இருமா. சத்யா வாமா. பிரபு ஆ? வாப்பா. டேய் போட. வாப்பா. போங்க மாப்பிள்ள. இந்தா அவளுக்கு. சுமங்கலியா இருங்க. நான் அந்நியாரே பயங்கர சாக்கா ஆயிடுச்சு. பலமா அடிபட்டுருச்சோ அண்ணா. அந்நியாரு கோவத்துல இருக்கிறாங்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால நீங்களே சொல்லுங்கண்ணா. என்னம்மா சொல்லணும்? அந்நியார இப்படி கை வைக்க சொல்லுங்களா? ஐயோ வேணாம். அப்படி கை வச்சா நீ பல்பு கொடுப்ப. வெக்காட்டாலும் கொடுப்பேன். நினைச்சா ஆனா நீங்க அசத்திட்டீங்க. ஆமா, உங்களுக்கு தான் இதுல நம்பிக்கையே இல்லையே. அப்புறம் எப்படிங்க 108 போற்றி ஒண்ணு விடாம மனப்பாடம் பண்ணி அப்படியே சொன்னீங்க? நான் அப்படியே அசந்துட்டேங்க. எதுக்காக இந்த பூஜைன்னு கேட்டேன். புருஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அத்தை சொன்னாங்க. உன் நல்லதுக்காகன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வேற எதை பத்தியும் யோசிக்கலாம் பேபி. அதனால்தான் பூஜையில என்னால எந்த குறையும் இருந்துடக்கூடாதுன்னு 108 போட்டு படிச்சு மனப்பாடம் பண்ணேன். இப்படி சொல்லி என்ன சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. இதுதாங்க எனக்கு இன்னும் குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. எதுக்கு குற்ற உணர்ச்சி? நான் எப்பவுமே சங்கடப்பட்டோ வருத்தப்பட்டோ இருக்க கூடாது, சந்தோஷமாவே இருக்கணும்னு நினைக்கிறேன் அவள் பேபி. எனக்கு அது போதும் அவள் பேபி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஒரு புருஷன் இதை விட ஒரு பொண்டாட்டிய எப்படி பாத்துக்க முடியும்? இப்ப கூட நீங்க என்ன சமாதானப்படுத்த தான் ட்ரை பண்றீங்க. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறேன். என்ன ஆச்சு உனக்கு? சரி உடனே மூஞ்சி எப்படி பாவமா வச்சுக்காத. என்ன பண்ணும் சொல்லு. இல்ல நீங்கெல்லாம் புது தாலி கட்டி அதுக்கு குங்குமம் வச்சு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனீங்கல்ல, அத பார்த்ததும் எனக்கு கதிர் ஞாபகம் வந்துருச்சு. நானும் இல்ல உனக்கே ஓரா தெரியல. நானே உன் கழுத்துல இருக்கிற தாலியை யாரும் பாத்திர கூடாதுன்னு பக்கு பக்குன்னு உட்கார்ந்து இருக்கிறேன். இதுல வேற உனக்கு புது தாலி கேக்குது. என்ன பாக்குறதுக்கே நீ அவங்களுக்கு எல்லாம் தெரியாம திருட்டுத்தனமா தான் இங்க வந்துக்கிற. எப்ப வேணாலும் அவங்க உன்னை தேடி இங்க வந்துருவாங்க. அப்புறம் எப்படி சௌமியா? நீங்க தான் அண்ணி ஏதாச்சும் பண்ணணும் ப்ளீஸ்.
என்ன பண்ண சொல்ற? அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி. சரி சரி, நீ முதல்ல எந்திரி எந்திரி. என்ன பண்ணலான்னு யோசிப்போம். ஒண்ணு பண்ணலாம். என்ன ஐடியா கேட்டா சொன்ன, இப்போ மூஞ்சி இப்படி வச்சுன்னு இருக்கிறா? இல்ல அண்ணி, இது சரியா வருமா? இது ஏமாத்துற மாதிரி ஆயிடாது? இதுக்கே யோசிச்சனா இன்னும் நீ என்னலாம் செய்ய வேண்டியது இருக்குது தெரியுமா? நான் சொல்றதெல்லாம் நீ யோசிக்காம செஞ்சாதான் கதிருக்கும் உனக்கும் ஊரறிய கல்யாணம் நடக்கும். இல்லன்னா நீ அந்த பொறுக்கி தினேஷ் கூட தான் குடும்பம் நடத்த வேண்டியதா இருக்கும். என்ன அண்ணி இப்படி சொல்றீங்க? ஆ, அப்ப நான் சொன்னது செய் போ. ம். தாடா, அக்கா இப்ப இந்த ரிஸ்க் தேவையாக்கா? உன் பொண்டாட்டி ஆசைப்படுறா, செஞ்சுதான் ஆகணும். டேய், யாருக்குமே தெரியாம நீங்க தாலிய கட்டிக்கின்னு என்னையாண்டா டார்ச்சர் பண்றீங்க? சாரிக்கா. உங்க சாரி எல்லாம் இப்ப வேணாம், நான் சொன்னதை மட்டும் சொதப்பாம செய், அது போதும். ம் சரிக்கா. ம். சித்தப்பா, இவ்ளோ சீக்கிரம் சௌமியா மனசு மாறினா? என்னை மீறி அவளால எது செய்ய முடியாதுன்னு புரிஞ்சிருக்கும். அதான் மனசு மாறி இருப்பா. அவ என் பொண்ணு, எப்பவும் என் கண்ட்ரோல்ல தான் இருப்பா. இனி நான் நினைச்சது எல்லாமே நடக்கும். ஆனா இந்த குப்பத்துக்காரி சும்மா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏதாவது பேசி சௌமியா மனசை கலைக்க பாப்பா. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா தானே அது நடக்கும். நான் பாத்துக்கிறேன் சித்தப்பா. ம். நீங்க இங்க இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். ம். ஆ கதிர், உங்களுக்கு ஏதாவது காசு பண்ணா கூட கொடுத்துடுறேன். நாத்தல நீ இப்பதான் பிரதர் உரிமையா கூப்பிட்டு காசு குத்து அசிங்க பத்திர நீ போத்தல. ஓ சாரி பிரதர், நான் சொன்னது தப்பு. ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. சரி சரி சரி. சார் நீங்க போயிட்டு வாங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாம போய் சாமி கும்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். வரேன் பிரதர், தேங்க்ஸ். பாய் சார். சக்சஸ். நம்ம கிளம்பும் போதே அம்மா என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கல்ல? அவங்களுக்கு நாம தனியா வெளியே போனதே பிடிக்கல. அப்பாவும் என்னை இப்படி வெளியே விட்டதே பெரிய விஷயம். அத நாம மிஸ்யூஸ் பண்ணிட வேண்டாம். அப்புறம் உங்களை தான் தப்பா நினைப்பாங்க.
என்னன்னே தெரியலங்க. இன்னைக்கு எல்லாமே தடங்களாதான் இருக்கு. நான் வேணா ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடுறேன். இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். பாய். அடச்ச முதல் மீட்டிங்கே சொதப்பிருச்சு. ஏங்க நீங்க என்னங்க சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? ஆ, ஆமா, இப்ப நீங்க யார சொல்லிட்டு இருக்கீங்க? நான் உன்னதான் சொல்லிடுறேன். என் என்ன எங்கேயாவது வெளியே கூட்டின்னு போகணும்னு உனக்கு தோணிருதா? ஏங்க இப்ப கூட உங்களை ஷாப்பிங் கூட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அப்படியே ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு எல்லாம் வந்தோம்ல. நான் சொல்ற வெல்ல வேற, நீ கூட்டின்னு போனது வேற. ஆக மொத்தத்துல ரெண்டும் வேற வேற வேற. வேற என்ன குழப்புறாங்க? அஹ், என்னங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க? ஆமா, இங்க இருக்கிற ஜவுளி கடைக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் கூட்டின்னு போயிட்டு அது வேற பெருசா வெளியே கூட்டின்னு போனான்னு பீத்துக்கு நிறுறா. சரி, அப்ப வேற எங்கேயாவது கூட்டு போகணும்னு சொல்றீங்க? சார் ரொம்ப பிரில்லியன்ட். நான் எதுக்கு வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு தேவை இந்த பணம். அதை கொடுத்துட்டா வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நான் உங்களை ஒன்னும் பண்ண மாட்டேன். உனக்கு பணம் தானே வேணும், எடுத்துக்கோ. ஆனா உன்னால என் ஃபேமிலிக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. கண்டிப்பா வராது. சித்தி, ஏய், ஏய், சித்தப்பா, சித்தப்பா, ஏய், வேணாம் சொல்றேன்ல. ஏய், போ. இவ பேரு சத்யா, பிரபுவோட வைஃப். உனக்கு அண்ணி. ஓ நைஸ். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா வாங்கினதுக்கு அப்புறம் தான் இப்ப நம்புறேன். ஏங்க, என் சௌமியோட கூட பிறந்த அண்ணன் ஃபாரின்ல இருந்தான். இப்ப சௌமியா கல்யாணத்துக்காக வந்திருக்கான். டேய், நீ இன்னும் மாறவே இல்லையா? ஆல்வேஸ். சின்ன வயசுல இருந்தே இவன் இப்படிதாங்க. டிஃபரெண்டா பண்றான்னு ஏதாவது ஒரு செட்டப் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஓ அப்படியா? நல்ல வேலை நான் வியாடி. நீ ரொம்ப டயர்டா இருப்ப, ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலையில் நாங்களே போயிட்டு. தேங்க்ஸ் டாடி. ஏங்க மம்மி, டாடி என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீங்க என்ன ஒன்னும் புரிஞ்சிக்கவே இல்ல. அது எனக்கு ப்ராப்ளமும் இல்ல. எப்பவும் அடுத்தவங்கள பத்தி யோசிக்காதீங்க. அப்படி யோசிச்சீங்கன்னா நாம சந்தோஷமா இருக்கவே முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? உன்னையும் உங்க அப்பாவையும் மாத்தவே முடியாது. உங்க இஷ்டம், என்னமோ பண்ணி தொலைங்க. ஆமா, நீயே எதுவும் பேசாம சைலண்டா இருக்க? நீ இப்படி இருக்கிற ஆள் கிடையாது. மட்டும்தான் ட்ரெண்ட்ல இருக்க. கீப் இட் அப். பணம் மட்டும் இருந்தா போதாது சரவணா. எனக்கு வரப்போற மாப்பிள்ள என் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா இருக்கணும். சௌமியா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீ சின்ன பொண்ணு, அத பிராக்டிகல் புரியாம பேசிக்கிட்டு இருக்க. பிளடி இந்தியன்ஸ் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஆனா நீ படிச்ச பொண்ணு, கன்ஃபியூஸ் ஆகாதமா. பணம் இருந்தா போதும், நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கை பிடிக்க ஆரம்பிச்சிரும். சிம்பிள். ஐ திங்க் யூ காட் எ பெட்டர் சாய்ஸ். இந்த வேர்ல்ட்ல நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கு மணி மட்டும் இருந்தா போதும். சாரி சித்தப்பா, இவங்களை அவாய்ட் பண்ணிட்டு போறதா இருந்தா நானும் வரல. ஓகே, அது உன்னுடைய இஷ்டம். நான் யாரையும் வற்புறுத்தல. போலாமா? தம்பி, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் வீட்ல இருக்கேன். ஏய், என்னடா, உன் பொண்டாட்டிய வரக்கூடாதுன்னு சொன்னதும்
வீம்புக்கும் பொண்டாட்டிய கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா? வீம்புக்குலாம் யாரும் வரல. நாங்க எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். நல்லா இருக்குதுல்ல இது? ஆ, அக்கா அந்த கலர் எடுங்க. அது இல்ல, அதுக்கு பக்கத்துல அந்த பச்சை எடுங்க. அதுதான். சித்தப்பா, என்னம்மா? இது நல்லா இருக்குல்ல? இது நல்லா இருக்கு. இத பாருங்க மேடம். காட்டுங்க. ஏமா இது நல்லா இருக்குல்ல? என்ன நல்லா அக்கா இத பாருங்க. ஆ. ஏங்க சொல்லுங்க சார். அந்த கலர் எடுங்க. இது வேணாம், அது எடுங்க. லைட் கலர் எடுங்க. ஓகே சார். டைம் ஆச்சு. கதிர் எங்க? ஆந்திவே வந்து நிறுறான். அப்படியா? எப்ப? இரு. இது எப்படி இருக்குது? ஓகே தான். ஓகேவா? ம். அப்போ வேற எடுக்கலாம். இது இது உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. ம். ஏங்க கதிர் வராரு. ஆமா, கதிர் எதுக்கு இப்போ இங்க வந்துக்கிறான்? அதானே. இரு, என்னன்னு கேப்போம். கதிர சாரிக்கா, நான் வேற கடையில போய் வாங்கிக்கிறேன். சரிடா, நீ போயிட்டு வா. சரிக்கா. கதிர், ஒரு நிமிஷம். நீங்க ட்ரெஸ் வாங்க தானே வந்தீங்க? அப்புறம் எதுக்கு வேற கடைக்கு போகணும்? வேணாம் சார். இதுக்கு நான் இங்க இருந்தா ஏதாவது ப்ராப்ளம் வரும். கதிர் சார், காத்துல ஓவரா தூது விடாதீங்க. பிரபு மாமா பக்கத்துல தான் இருக்கு. சாரிக்கா. குன்று எனக்கு உன் கூட பேசணும். வா. கதிர், நான் இப்ப இங்க இருந்து அப்படியே போறேன். நீ பின்னாடியே வா. செலக்ட் பண்ணு. நான் போறேன்னு சொன்னேன். சரி, நீயே போயிட்டு வா. அந்த கதிர் இங்கதான் இருக்கான். அதனால அவளை ரொம்ப கவனமா பாத்துக்கோ. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நாங்கெல்லாம் அந்த சூரிய கதிரையே சுத்தல விடுறவங்க. இந்த சுண்டக்கா பையன்லாம் எனக்கு ஒரு ஆளா? இந்த மாதிரி பஞ்ச் டயலாக்லாம் என்கிட்ட பேசின அப்படியே மூக்குல பஞ்சு விட்டுருவேன். ஒழுங்கு மரியாதையா போ. போ.
உன் பாதுகாப்புக்கு இப்ப நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வர்ற. என்ன மீறி இங்க எதுவும் நடக்காது. ஃபாலோ மீ. தலையெழுத்து. நீ வா. கண்கொத்தி பாம்பா இந்த மாமா வீரசிங்க இருக்கும்போது அந்த சுண்டக்க பையன் உங்ககிட்ட பேசிடுவானா இல்ல நான் தான் விட்டுருவனா? என்ன சௌமியா? என்ன அவளை காணோம்? அவன் கூட போயிட்டாளா? ஐயோ, இந்த விஷயம் மட்டும் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சது, என்ன ஊறுகாய் போட்டு ஒரு வாரத்துக்கு சாப்பிடுவாளே. சௌமியா எங்க போன? ஐயோ. சௌமியா எங்க? அது சௌமியா ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? அந்த பக்கம் இருக்கு. அப்புறம் நீ இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த கதிர் பையில வேற காணோம். வாயா. கடவுளே, அந்த 2 ராட்சசிகளும் இங்க இருந்து போயிருக்கணும். யூ பாத்ரூம்க்கு வெளிய நின்னு கும்பிட்டுட்டு இருக்க லூசு. அது ஒண்ணு இல்லம்மா, சும்மா கைய அப்படி வச்சிருந்தேன். சரி, நான் உள்ள போய் பாத்துட்டு வரேன், நீ இங்கே இரு. ஐயோ வேணாம்மா, உள்ள போனா 2 ராட்சசிங்க இருப்பாளுங்க, அடிப்பாளுங்க. எதுக்கு அடிப்பாளுங்க? தெரியலம்மா, நான் உள்ள போனப்ப அடிச்சா. மாப்பிள்ளைட்ட காட்டு. காட்டு. இந்தா தினேஷ், கொஞ்சம் என் கூட வாங்க. சரி போலாம். போங்க. போங்க. ஓகேங்க, ட்ரெஸ்ஸை காட்டுங்க, நான் செலக்ட் பண்றேன். ஆனா எனக்கு பிடிக்கலனா எனக்கு பிடிக்கலன்னு ஓப்பனா சொல்லிடுவேன். அப்புறம் நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. இந்த saree நல்லா இல்லைங்க, இதுக்கு முன்னாடி காட்டின சாரியே நல்லா இருந்துச்சு. சூப்பர். தினேஷ், எனக்கு இந்த புடவை தான் பிடிச்சிருக்கு. நான் இதை தான் கட்டிக்க போறேன். உன்னுடைய விருப்பம் எங்களுக்கு முக்கியம். உனக்கு பிடிச்ச சாரிய நீ எடுத்துக்கோ. வா. ப்ளைன் கலர் 40 எடுங்க. ஓகே சார். இது வேண்டாமா? இங்க நல்லா இருக்கும்டா, இங்க தான் நான் அடிக்கடி வருவேன். ஐயோ, இவனுங்க என்ன பார்த்துட்டா என் டோட்டல் இமேஜும் காலி பண்ணிடுவானுங்களே. டேய், அது தினேஷ் தான்டா. ஆமாண்டா. டேய் தினேஷ், இங்க வாடா. பார்த்து தொலைச்சிட்டானுங்களே. யார் மாப்ள? உங்க ஃப்ரெண்ட்ஸா? ஆமா அங்கிள், போய் பேசிட்டு வந்துடுறேன். போயிட்டோம். நீ என்ன கலர் செலக்ட் பண்ண போற? அந்த கிரீன் நல்லா இருக்கும். டேய், இங்க என்ன பண்றீங்க? வாங்கடா. டேய் வாங்க, சீக்கிரம் வாங்கடா. எங்கடா கூட்டிட்டு போறான் இவன்? எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு தெரியலடா. என்னடா என்னாச்சு தினேஷ்? ஒரு வாரமா போன் எடுக்க மாட்டற, சரக்கு இல்லாம யாருக்கும் பதில் சொல்ல முடியல. அப்புறம் அவங்களெல்லாம் பிடிக்கிறது கஷ்டம். ஏய், அத பத்தி பேசலாடமாடா. அது
மெல்ல பேசி தொலைங்கடா. சரி சரக்கு இருந்தா இப்பவே கொடு, வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். டேய் நான் ஃபேமிலியோட மேரேஜுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன்டா. இப்ப எப்படிடா என்கிட்ட சரக்கு இருக்கும்? இன்னைக்கு தானே நீங்க வந்திருக்க, 3 நாளா என் போன் எடுக்கல. போலீஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுடா, அதனால தான் நான் சரக்கு எடுத்துட்டு வரல. நான் யார் காலையும் அட்டன் பண்ணலடா. இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு. இன்னைக்கு ஈவினிங் நானே சரக்கு எடுத்துட்டு வந்து டெலிவரி பண்றேன். எத்தனை மணிக்கு எங்க வரணும்? ஒரு 5:30க்கு மேட்டுக்குப்பா நடேசன் பார்க்குக்கு வந்துருங்க. நான் சரக்கோட வந்து சரக்குன்றானுங்க, இவன் ஏதோ போலீஸ் ப்ராப்ளம்ங்கிறான். ரொம்ப தப்பா இருக்குதே. இப்படி விடக்கூடாது. பிரதர், இந்த ஷர்ட் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அவனுங்களை பார்த்ததும் இந்த தினேஷ் ஒரு மாதிரி அப்படியே பம்மி அவனுங்களை தனியா கூட்டின்னு போனான். டவுட் வந்து நானும் பின்னாடியே போய் பார்த்தேன். அவனுங்க என்னமோ இவனாண்ட சரக்கு வேணும்னு ஏதோ கேட்டானுங்க. இவன் உடனே போலீஸ் கெடுபடி இருந்ததுனால தான் சரக்கு வெளியே எடுக்கலான்னு சொல்றான். ஏங்க, அப்போ அவன் ஏதோ இல்லீகல் பிசினஸ் பண்றாங்க. ஆமா அவள் பேபி, இன்னைக்கு சாயங்காலம் மேட்டுக்கு போ நடேசன் பார்க்காண்ட வாங்க, சரக்கு குத்துறேன்னு தினேஷ் சொல்லிக்கிறான். அதனால அங்க போய் பார்த்தா நம்ம இவன் யாருன்னு தெரிஞ்சிடும். போய் பாத்துற வேண்டியதுதான். ஆமாங்க. Your pin, sir? Thank you. Thank you, sir. Sir, receipt. இந்தாங்க சார். இந்தாங்க பிடிங்க. இன்னொரு பேக் இருக்குமே. தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்தாங்க. போலாமா? போலாம் சார். வீடியோ வீடியோல ஏங்க, அவன் ஏதோ கை மாத்துறாங்க. இது எவ்வளவுமா? 20 ரூபாய். ஒரு நாளைக்கு எத்தனை துணி விப்ப? மத்தியானம் வெயில் பார்க்காம வித்தா 20 துணி 30 துணி விப்பேன். எவ்வளவு கிடைக்கும் ஒரு நாளைக்கு? மொத்தமா பார்த்தனா 100ல இருந்து 150 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். டேய், என்னடா அவளை நீ இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கா? கரெக்ட் விடுறா அவளை. டேய் கம்மன்னுடா. என் கூட வரியா? நிறைய காசு தரேன். அதுக்கு வேற ஆள போய் பாரு. ஏய், என்னடி மரியாதை இல்லாம பேசுற? கைய விடுடா. ஏய், கைய விடுடா. என்ன என்னடி பண்ணுவ? செருப்பாலே அடிப்பேன். எவ்வளவு திமிரு இருந்தா செருப்படுத்து காட்டுவ. ஒழுங்கா இங்க ஓடி போயிடுங்க. சரிங்க சார். வாங்கடா வாங்கடா போங்கடா. போ.
ஏய், ரோடா போய் இதெல்லாம் விக்கிறதுக்கு நீ ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, வயசு பொண்ணு. இனிமே இந்த வியாபாரம்லாம் பார்க்காத. வேற என்னக்கா பண்றது? படிச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு வேலைக்காச்சும் போலாம். படிக்கவும் இல்ல. அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லை. நான் இப்படி எல்லாம் வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான்க்கா உண்டு. சரி, நீ இப்ப எங்க கூட வா. நான் உன்னை உன் வீட்ல கொண்டு போய் விட்டுடுறேன். நீ அட்ரஸ் ஃபோன் நம்பர் தரேன். நாளைக்கு ஃபோன் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வா. ம், சரிக்கா. வா. யோ வாட்ச்மேன், ஒரு பேக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வா. சரிங்க சார். ம். ஏய், who are you? நீ யாருன்னு கேட்ட. ஏதோ திறந்த வீட்டுக்குள்ள டாக் வர மாதிரி வர. இல்லையா? கேட்டு பக்கத்துல நின்னுட்டு இருந்ததுனால நான் உங்களை வாட்ச்மேன் நினைச்சிட்டேன். மன்னிச்சிருங்க. நீ யார் முதல்ல? எதுக்கு இங்க வந்திருக்க? பிரபு சார் தான் என்ன வர சொன்னாரு. இனிமே கேட்காம இப்படி உள்ள போக கூடாது, புரியுதா? பிரபு எங்க அண்ணன் தான், உள்ள இருக்காரு, போ. ஏய், ஸ்டாப் ஸ்டாப். வாட்ஸ் யுவர் நேம்? என்ன? உன் பேர் என்னன்னு கேட்டேன். செல்வி. என்ன வாட்ச்மேன் நீ சொன்னதை உள்ள யார்கிட்டயும் சொல்லிடாத. அவங்க இப்ப ஃபாரின் போயிட்டாங்க. அதனால நம்ம வீட்டுல கல்யாணம் எல்லாம் இப்ப ஜாஸ்தியா இருக்குல்ல, அதான் வசந்தி அக்கா ஹெல்ப்பா இருக்கட்டும்னு வர சொன்னேன். நானும் இன்னொரு ஆள் சேர்க்கணும் தாண்டா நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்ட் டைமுக்கு தான் இவ்வளவு வந்திருக்கா. செல்வி, என் கூட வா. ஓ, அப்போ இவள உனக்கு முன்னாடியே தெரியுமா? நீயும் இவ ஏரியா தானா? இல்ல. அப்புறம் எப்படி இவளோட பேர் உனக்கு தெரியும்? உன்னதான் கேக்குறேன். ஏன் முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்க? கேக்குறேன்ல, இவள உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லக்கா, டிவில ஒரு நாள் இவங்களை காட்டினாங்க, அப்ப பாத்துருக்கேன். இப்ப இருந்து இத நீ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற. செல்வி, எனக்கு ஒரு டம்ளர்ல விஷத்தை தந்து கொடு. என்ன விஷமா? அண்ணா சொன்ன மாதிரி அதுல பாதிய அண்ணனுக்கு குத்துரு, கூடி கட்டும். பாதி எனக்கா? இல்ல, உசுரோட இருந்தா மிச்சத்தை நாம குடிக்கலாம்ல. நான் உசுரோட இருந்தா தானம்மா நீ மிச்சத்தை குடிப்ப. சமைக்க போறேன். இப்ப நீ எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரணும். ஒரு காப்பிக்கு தானே இவ்வளவு பேசணும் இந்த பொண்ணுக்கு, அது கூட புரியலையே. எதுக்கு நீ இன்னும் நின்னுட்டு இருக்க? அப்போ விஷம் வேணாமா சார்? இன்னைக்கு தானே வந்த, அதுக்குள்ள நீயுமா? இந்த வீட்டுல காஃபியே விஷம் மாதிரி தான் இருக்கும், போய் கொண்டு வா போ. இந்த வீட்டுல வேலைக்காரிகள் மாறினாலும் விஷம் மாறுமா? ஆச்சி, காஃபி டேஸ்ட் மாறுமா? பார்க்கலாம்.